44வது போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் இடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச் பார்த்தீங்கன்னா 26 ஏப்ரல் சாட்டர்டே ஈடன் கார்டன் கொல்கட்டாவில் நடக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸு 5வது பொசிஷனில் இருக்காங்க. 8ல் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. கேகேஆர் இந்த சீசன் கொஞ்சம் டவுனாக தான் இருக்காங்க. 7th பொசிஷனில் தான் இருக்காங்க. 8ல் 3 தான் வின் பண்ணியிருக்காங்க, 5 லாஸ் பண்ணியிருக்காங்க. ஈடன் கார்டன் கொல்கத்தாவோட ஹோம் கிரவுண்டு இருந்தாலும் இந்த வருஷம் நடந்த 4 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தோத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக அவ்வளவு சரியா இல்லை. கிரவுண்டு ரெக்கார்டை பார்த்தோம்னா ஓவரால் 97 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 42 ரன் ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் செகண்டில் ஒரு 57. ஓவரால் சேசிங் தான் அந்த பிச்சு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஹை ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 261, பட் அதையும் சேஸ் பண்ணிட்டாங்க. ஓவர் ஹை ஸ்கோர் மேட்ச் தான் இருந்துச்சு. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நடந்த மேட்ச்சில் 81, 85 தான் லோ ஸ்கோரிங் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஹெட்டை பொறுத்தளவுக்கு 34 மேட்ச்சில் கேகேஆர் 21 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 13 மேட்ச்சு பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க. ஹெட் ரெக்கார்ட் பிரகாரம் ஓவராலாக கேகேஆர் தான் டாமினேட்டில் இருக்காங்க. பிளேயிங் லெவலில் மொத்தம் 4 ஓவர்சீஸ் பிளேயர், குர்பாஸ், நரேன், மொயின் அலி, ரசல் 4 ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க. டாப் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் குர்பாஸ் ஓப்பன் பண்ணுவார் நரேன் கூட, அஜிங்க ரஹேனா ஒன், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங்க்கு, மொயின் அலி, ரசல் எல்லாம் மிடில் பார்த்துக்காங்க. ரமன்தீப் சிங்க்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கிறது இல்லை, அண்டர் ரேட்டட் தான், பிலோவாக தான் இறங்குறாரு. இடையில இதில் ரகுவன்சி ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணுறாரு, பட் இருந்தாலும் அவரை பெருசாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நல்ல விளையாடுறாப்புல, பட் பெரிய இம்பாக்ட் கொடுக்கலாம், பட் யூஸ் பண்ணுறது இல்லை. அவரை ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளேயராகவே வச்சுருக்காங்க டீமில். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுறாங்க. நிறைய எல்லா மேட்ச்லேயும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அவருக்கு பேட்டிங்கில் பெரிய லெவலில் இல்லாமனாலுமே அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த அளவு விக்கெட்டே எடுத்து கொடுக்குறாரு. அரோரா ஒரு டீசென்ட் பவுலர். வருண் சக்கரவர்த்தி கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுக்கிறாரு. அசித் ராணா ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஆண்ட்ரூ ரசல் பொறுத்தளவுக்கு பெருசாக ஓவர் கொடுக்கறது இல்லை. ஓவர் கொடுத்தா விக்கெட் எடுக்கிறாரு மேட்சுக்கு மேட்ச், பட் ஓவர் யூஸ் பண்ணுறதில்ல. இன்ஜுரி கன்சர்னாக இருக்கலாம். பட் இந்த மேட்ச்சு பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக அவருக்கு நல்ல ரெக்கார்டு இருக்கு. மேபி 1 or 2 ஓவர்ஸ் போட வாய்ப்பு இருக்கு. குர்பாஸ் போன மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. குயின்டன் டிகாக் ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அவருக்கு பதிலாக ஒரு அப்புறம் சேஞ்சஸ் பார்த்தாங்க, பட் இவரும் பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் பண்ணலை. ஒரே 2 தான் அடித்தார். பெருசாக ஒன்றும் ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் இல்லை. சான்ஸ் கொடுத்தாங்க, பட் அவர் யூஸ் பண்ணலை. இந்த மேட்ச் மேபி இவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். மேபி குயின்டன் டிகாக்கு திருப்பி வர வாய்ப்பு. பஞ்சாப் அகேன்ஸ்டாகவும் பெரிய ரெக்கார்டு இல்லை, ஒரு 15-22 தான். ஈடன் கார்டன் கிரவுண்டுலேயுமே பிலோ 20 தான். இந்த 81 வந்து ரீசெண்டாக கிடையாது, அது பிஃபோர் பழைய சீசனில் நடந்த மேட்சஸ் தான். ரீசன்ட் பெருசாக ரெக்கார்டு இல்லை. சுனில் நரேனை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார். ஓப்பன் பண்ணுவார், ஓவர்ஸில் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பார். இன்சல் ரன் ரேட்டும் அவர் கொடுக்குறாரு. பேட்டிங்கில் நல்லா ஹிட்டிங் ஆடுறாரு, பெருசாக பால் வேஸ்ட் பண்ணுறது இல்லை. இந்த மேட்ச்சில் நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் இருப்பார் சுனில் நரேன். அவர் ரீசெண்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 17, 5, 44, 30 டீசென்ட் ஸ்கோரிங். விக்கெட்லேயுமே ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் பஞ்சாப்க்கு எகென்ஸ்டாக ஒரு 55, 71, 7 விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சஸில் 4 மேட்சஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. 2, 1, 1, 1. சேம் ஈடன் கார்டனில் பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங்கில் பார்த்தா ஒரு 17, 30, 7, 44 விக்கெட்ஸ்லையும் அதே மாதிரி தான். லாஸ்ட் 2 மேட்சஸ் விக்கெட் எடுக்கலை. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்ச்லையும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரஹானே பொறுத்தளவுக்கு நல்ல டீசெண்டான பேட்டிங். டீம் 1 down வராரு, நல்லா ஸ்கோரிங்லேயும் ஹை ஸ்கோரிங் நல்லா பண்ணி கொடுக்குறாரு. விக்கெட் விழுந்தாலுமே அவர் ஸ்டாண்ட் பண்ணி ஆடி கொடுக்குறாரு. நல்ல ஒரு டீசென்ட் பிக்கப். இந்த மேட்சஸ்க்கு நீங்கள் ஜிஎலுக்கு இவரை கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் சூஸ் பண்ணலாம், நல்ல ஆப்ஷன் தான். ரீசெண்டாக நல்ல ஓரளவுக்கு ரெக்கார்டுமே இருக்குது. ரீசெண்டாக ஒரு 50 அடித்தார். அதுக்கு பிஃபோர் 17, 20, 61, 38 ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் பஞ்சாப்க்கு எகென்ஸ்டாகவும் ஓரளவுக்கு ரெக்கார்டு இருக்குது. 17, 9, 29, 12. சேம் ஈடன் கார்டனில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஒரு 50s
2 மேட்ச்சு கடைசி 4 மேட்ச்சில் 350 அடிச்சிருக்காரு. ஒரு 38 ஒரு 71. இது பழைய மேட்சஸ் தான். பட் நல்ல ரெக்கார்டு இருக்கு. இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு. ரிங்கு சிங்க்கு போன சீசன்லாம் நல்ல பவர் ஹிட்டிங் கொடுத்தாரு. ஹை எபிலிட்டி பிளேயர் தான். பட் இந்த சீசன்ல அவளை ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க, பெரிய லெவல் ஹிட்டிங் வரல. ரீசெண்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. கடைசி 3 மேட்சஸில் ஒரு 17-15 தான். அதுக்கு முன்னாடி 2 மேட்சஸ் ஒரு 38-32 அடிச்சிருக்காரு. எகெயின்ஸ்டுக்கு பஞ்சாப்க்கு எகெயின்ஸ்டாகவும் பெருசாக ரெக்கார்டு ஒன்றும் இல்லை சொல்கிற அளவுக்கு. சேம் ஈடன் கார்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு 17-38-32-12-30 ரெக்கார்ட்ஸ் ஓரளவுக்கு எவராஜ் இருக்கு. டெத்துனில் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஸ்கோரிங் பண்ணி கொடுப்பாரு. பட் இது வரைக்கும் பெரிய ஹிட்டிங் இவர்கிட்ட இல்லை. பட் எதிர்பார்க்குற அளவுக்கு மேபி இந்த மேட்ச் வர வாய்ப்பு இருக்கு. எஸ்எல்ல பெருசா ரிஸ்கி சாய்ஸ் தான். ஜிஎல் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்கடேஷ் ஐயர் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கு தான். ஓரளவுக்கு அவர் இனிஷியல் ஸ்டேஜில் விக்கெட் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஆடி கொடுப்பாரு. ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான், ஹை எபிலிட்டி பிளேயர் தான். ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்டுமே இருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 14-9, 45-60. அதுக்கு பிஃபோர் ஒரு மேட்ச் தான் ஃப்ளாப்பு. அகெயின்ஸ்ட் பஞ்சாப் அகெயின்ஸ்டாகவும் ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் வச்சிருக்காரு. ஒரு 7-39, 11-34. சேம் ஈடன் கார்டனுக்கும் ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் ரெக்கார்ட் தான் இருக்கு. 14, 45-60. ஒரு மேட்ச் ஃப்ளாப், அதுக்கு 42. ஒரு டீசெண்டான பிக்காக தான் இருப்பார். ரசல் ஒரு டீசெண்டான பிளேயர் தான். அவரோட ரெக்கார்டு நல்லா இருக்கு. ஆனால் பேட்டிங்கில் பெருசாக இனிஷியலாக வர்றதில்லை. அவர் 5 டவுன் 6 டவுன் தான் இறங்குறாரு. பட் மேபி பால்ஸ் கம்மியாக பிடிக்கும்போது ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. ரீசெண்டாக பெருசாக பர்ஃபார்மிங் இல்லை. போன சீசன்களெல்லாம் நல்லா ஸ்கோரிங் பண்ணிட்டு இருந்தார். பட் இன்னும் சான்ஸ் கிடைக்கல. ஓவர் போடும்போது அவர் மேட்ச்சு ஓவர் போகிறப்பெல்லாம் விக்கெட் கிடைக்குது. பட் ஆனால் ஓவருக்கு அவங்க பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு இன்ஜுரி கன்சர்னில் இருந்தார். பட் இப்போ தான் ரெக்கவரி ஆகிட்டு வராரு. 1 or 2 ஓவர்ஸ் மேபி போடலாம். போடும்போதெல்லாம் விக்கெட் கிடைக்குது, கண்டிப்பாக கிடைக்குது. அவரோட ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பாருங்க, 21-17, 7-1-5. விக்கெட் பார்க்கும்போது அவர் ஓவர் போகிறது 1 or 2 ஓவர் தான் போடுறாரு. பட் எல்லா மேட்சும் விக்கெட்ஸ் கிடைக்குது. எகெயின்ஸ்ட் பஞ்சாப் எகெயின்ஸ்டாக ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் வச்சிருக்காரு. 17-24, 42, 35, 70. பட் இதெல்லாம் நல்ல ஹை ஸ்கோரிங் தான். பட் இதெல்லாம் வந்து பழைய சீசன்ல, இந்த சீசன் கிடையாது. ஓவர்ஸ் ஓரளவுக்கு 3 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சேம் ஈடன் கார்டன்லயும் ஓரளவுக்கு ஸ்கோர் இருக்கு. 21-7, 24 அடிச்சிருக்காரு. விக்கெட்டு கடைசி 5 மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு நல்லா பவுலிங் போடும்போதெல்லாம் விக்கெட் இருக்கு. டீம் வந்து விக்கெட் உழுகாம பிளே பண்ற சமயத்துல மட்டும் இவருக்கு யூஸ் பண்றாங்க. பட் அந்த டைம்ல பவுல் வரும்போது ரன் கொடுக்குறாரு. ரன் கொடுத்தாலும் விக்கெட் கண்டிப்பா எடுக்கிறார். ரகுவன்சி இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் பிளேயரு. நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. பட் இவர் இனிஷியல கொஞ்சம் இறக்கி விட்டு நல்லா ஆடத்தான் செய்வாரு. பட் அவங்க இன்னும் சான்ஸ் கொடுக்கறது இல்லை. மேபி அவரை இம்பாக்டா தான் இறக்குறாங்க சில டைமு. பெரிய சான்சஸ் கொடுக்கறது இல்லை. ஓரளவுக்கு நல்ல டீசெண்டா ஓரளவுக்கு செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் இறக்குனா நல்லா ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர் தான். சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோரிங்லயும் இருக்காரு பாருங்க. 27, 37, 50, 26. பஞ்சாப் கிங்ஸாவும் ஒரு 27 அடிச்சிருக்காரு. சேம் ஈடன் கார்டன்ல கடைசி 5 மேட்ச்ல பாருங்க நல்ல ஸ்கோரிங். 27, 50, 30, 30. இடையில ஒரு மேட்ச் தவிர பாக்கி எல்லா மேட்சும் நல்ல டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இந்த மேட்ச்ல ரகுவன்சி ஒரு நல்ல ஒரு ஜிஎல் பிக்கா இருப்பார். ரமன்தீப் சிங்கு ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் தான். பெருசா இந்த சீசன்ல ஒன்றும் பர்ஃபார்மிங்கே இல்லை. ரெக்கார்டிங் சொல்லுகிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க. மொயின் அலி அங்கே நோக்கியா இன்ஜுரி கன்சர்னால போன மேட்ச் எங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. பட் இவரும் ஒரு நல்ல பிளேயர் தான். இனிஷியலாக இறங்கினா ஓரளவுக்கு ஸ்கோரிங் டீசெண்டாக பண்ணக்கூடிய பிளேயர் தான். பட் ரீசெண்டாக பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. இடையில தான் யூஸ் பண்ணுறாங்க. பர்ஃபார்மன்ஸும் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இடையில ஒரே ஒரு மேட்ச் பண்ணிட்டு 56. பெருசாக ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. விக்கெட்ஸ் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பட் இந்த மேட்ச்சு இருந்தாருன்னா கொஞ்சம் மெயினாக ஓவர் போடுவார். ஹர்ஷித் ராணா பவுலிங் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்ல லெவலில் பவுலிங் போட்டுருக்காரு. எல்லா மேட்ச்லையும் ஓரளவுக்கு டீசெண்டாக விக்கெட் வருது. 1, 3, 2, 2, 1. பஞ்சாபுக்கு எகெயின்ஸ்டாகவும் 3 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்டன்லையும் பாருங்க, கடைசி 1, 2, 1 ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, 2.
டீசெண்டாக பவுலிங் பண்ணுறாரு, மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு கன்சிஸ்டண்டாக. இந்த மேட்ச் மஸ்ட் பிக்கில் இருப்பார் கண்டிப்பாக. வருண் சக்கரவர்த்தியும் நல்ல ஒரு பவுலர், நல்லா கண்டெயின் பண்ணுறாரு. ஓவர் பார்த்தீங்கன்னா நல்ல ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக கொடுக்குறாரு. மேட்ச்சு கடைசி மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோராக ஒரு 2-2-3 ரீசெண்டாக விக்கெட் எடுக்கிறாரு. பஞ்சாப் எகென்ஸ்டாகவும் ஓரளவுக்கு 2-3-1. ஈடன் கார்டனில் கடைசி 2 மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோராக 3-1-2 எடுத்திருக்காரு. வைபவ் அரோரா ஓரளவுக்கு நல்லா டீசென்ட் பிக்கு தான். அவரும் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறான். ரீசெண்டாக ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கிறாரு, மேட்சுக்கு மேட்ச்சு கொஞ்சம் ரன் கொடுக்குறாரு. விக்கெட்டபிலிட்டி கடைசி மேட்ச்சு ஒரு விக்கெட்டு, அதுக்கு பிஃபோர் 1, ஒரு கடைசி அதுக்கு முன்னாடி 3 விக்கெட்டு. பஞ்சாப் கேம்ஸாக ஒரு மேட்ச்சில் 2 மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்ட்லேயே ஒரு 1-0 3-1-0 ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. பஞ்சாபோட பிள்ளைங்களை பொறுத்தளவுக்கு 4 ஓவர்சீஸ் பிளேயர், ஸ்டோனிக்ஸு, ஜான்சன், பேர்லெட்டு அண்டு இங்கில்ஸு, 4 ஓவர்சீஸ் பிளேயர் வச்சுருக்காங்க. பட்டு இந்த டீமை பொறுத்தளவுக்கு ஓவர்சீஸ் பிளேயர் பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் கொடுக்கல இது வரைக்கும். மேக்ஸ்வெல் தான் பெருசாக நம்பியிருந்தாங்க. மேக்ஸ்வெல் பெருசாக ரன்ஸில் பெருசாக வரவே இல்லை. பவுலிங் போட்டால் விக்கெட் மட்டும் எடுக்கிறாரு. ரன்ஸில் தான் அவர் பெருசாக எதிர்பார்த்தாங்க, பட் ரன்ஸில் வரலை. அதுக்கு போல போன மேட்ச் ஸ்டானிக்ஸ் சான்ஸ் கொடுத்தாங்க, ஸ்டானிக்ஸும் பெருசாக விக்கெட் எடுக்கிறது இல்லை. மேபி இந்த மேட்ச் ஸ்டானிக்ஸுக்கு பதிலாக மேக்ஸ்வெலுக்கு திருப்பி சான்சஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இதில் டாப் அண்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஆர்யா, பிரசிப் சிம்ரன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரேயஸ் ஒரு டீசென்ட் பிக்கப் தான், பட் ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஆனால் ஒரு நல்ல டீசென்ட் பேட்ஸ்மேன். இங்கில்ஸு அண்டு ஸ்டோனிக்ஸு, மேக்ஸ்வெல் இவங்க எல்லாமே வந்து ஐபிஎல்ல பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை, அதுதான். மற்றபடி அவங்களோட பிக் பாஸ் அதுல எல்லாம் நல்லா ஸ்கோரிங் பண்ணுறாங்க, பட் நம்மளோட பிச் அவங்களுக்கு ஒன்றும் எடுபடலைன்னு நினைக்கிறேன். பெருசாக ஒன்றும் ஹை ஸ்கோரிங் வர்றது இல்லை. ரெக்கார்ட் பேசிஸ் பார்க்கும்போது பிரத்யும்ன் சிங் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு, ஓரளவுக்கு டீசென்ட் கீப்பர் தான். ரன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஓப்பன் பண்ணுறாரு, ஓரளவுக்கு 33, 13, 30, 42. ஒரு மேட்ச் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ளாப் பண்ணாரு, மற்ற டீசென்ட் எல்லா மேட்சுமே டபுள் டிஜிட் தான் எடுக்கிறாரு, டீசென்ட் பிக்கப் தான். எகென்ஸ்ட் நம்ம கேகேஆருக்கு எகென்ஸ்டாக ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் வச்சிருக்காரு, 30, 54, 12, 23. ஈடன் கார்டன்லையுமே ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்டு இருக்கு. இந்த மேட்ச்ல இவரும் ஒரு நல்ல பிக்கப். பிரியான் ஷாரியா ஒரு யங்ஸ்டர், இந்த சீசன் தான் உள்ள இறங்கினாரு, ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங்கும் பண்றாரு. ஓப்பன்ல இனிஷியல பவர் பிளேல ஒரு நல்ல ஹிட்டிங் கொடுக்குறாரு. ஒரு 22-16, 22-36. இது சென்னை கூட அகெயின்ஸ்டா, சென்னை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை, யாராவது ஃபார்ம் இல்லைன்னா கூட ஃபார்ம் பண்ணி விட்டுறாங்க ரீசெண்டாக. அகெயின்ஸ்ட் கேகேஆருக்கு அகெயின்ஸ்டா ஒரு ஒரே மேட்ச் 22 அடிச்சிருக்காரு, அது லாஸ்ட் மேட்ச் தான். இந்த கிரவுண்ட்ல இது வரைக்கும் விளையாடலை. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன், பட் ரீசெண்டாக ஒன்றும் ரன்னிங் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கில் தான் இருக்கிறாரு அவரும். கடைசி 5 மேட்சஸ் பாருங்க, அதில் வந்து 6, 7, 0, 9 ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஹை ஸ்கோரிங் பண்ணாரு. பாக்கி 4 மேட்சும் தொடர்ந்து ஃப்ளாப்ல தான் இருக்காரு. பட் மேபி வென்யூ பிரச்சனையா இருக்கலாம். இப்போ ஈடன் கார்டன் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு விளையாடக்கூடிய ஆள் தான். ஈடன் கார்டனில் ஓரளவுக்கு 33, 28, 50 ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஈடன் கார்டனில். இந்த மேட்ச் மேபி அந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஹை ஹிட்டிங் எதிர்பார்க்கலாம். இங்கிலீஷ் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மிங் இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். RR ஒரு 29, 14, 2, 12, 18. எகென்ஸ்ட் கேகேஆருக்கு எகென்ஸ்டாகவும் பெருசாக இல்லை, ஒரு 2 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. நேல் வதேரா ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர் தான், பட் பெருசாக அவரையும் யூஸ் பண்ணுறது இல்லை. ரீசெண்டாக அவரோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 5, 33, 10, 27, 9. கேகேஆருக்கு எகென்ஸ்டாக ஒரு 10, 3, 6, 9. ஈடன் கார்டன்ல ஒரு 3 ரன் அடிச்சிருக்காரு. சசாந்த் சிங்க்கு ஒரு நல்ல ஹிட், பவர் ஹிட்டர் தான். இவர் ஆக்ஷன்லேயே பெருசா ப்ராப்ளமானவர் தான். ஏன்னா அந்த டீம் நான் இவர் ஆக்ஷன்ல எடுக்கல, வேற ஒரு பிளேயர் தான் எடுத்தேன்னு சொல்லி பெரிய பிரச்சனையெல்லாம் ஆச்சு. பட் அவர் உள்ள வந்தோன்னா அவருக்கு நல்ல ஒரு மேட்ச் நல்ல ஹிட்டிங், பவர் ஹிட்டிங், ஹை ஹிட்டிங் கொடுத்தாரு. இடன்கார்டில் தான் அடிச்சாரு, அதுவும் நல்ல ஒரு ஹிட்டிங். அவரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அவர் ப்ரூவ் பண்றாரு. பெருசா ஒரு மிடில் தான் இறங்குறாரு, ஒரு சான்சஸ் கிடைக்கிறது இல்லை. கிடைக்கும் போது ஓரளவுக்கு ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள் தான். 31, 18, 52. கேகேஆருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 68, 68 ஈடன் கார்டன்ல அடிச்சாரு. ஸ்டோனிக்ஸ் பெருசா ரீசெண்ட் பர்ஃபார்மிங் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை.
பிக் பாஸ் மற்ற லீக்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக பிக்கிங் பண்ணுறாரு, ஓரளவுக்கு டீசென்ட் விக்கெட் எடுக்கிறாரு, நல்ல எபிலிட்டி பிளேயர் தான், ஹை ஸ்கோரிங் அடிக்கக்கூடிய ஆள் தான். பட் நம்ம இந்தியன் பிச்சஸ் இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இந்த வருஷம் கொடுக்கவே இல்லை. ரீசெண்ட் ஸ்கோரிங் பெருசாக ஒன்றுமே இல்லை, எல்லாமே சிங்கிள் டிஜிட். ஒரே மேட்ச் மட்டும்தான் ஒரு டபுள் டிஜிட் அடிச்சாரு. விக்கெட்டுமே பாருங்க, கடைசி எந்த மேட்சுமே விக்கெட்டும் இல்லை. ஒரு ஆல்ரவுண்ட் பேசிஸ்லாம் எடுக்கிறாங்க, பட் ஏதாவது ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும், கொடுக்கறது இல்லை. கேகேஆருக்கு எகென்ஸ்டாவும் பெருசா ஒரு 38-27 அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்டன் பொறுத்த அளவுக்கு ஒரு 10, ஒரு 0, ஒரு 9, பெரிய ரெக்கார்டு இல்ல. மார்க்கோ ஜான்சன் ஒரு டீசெண்டான பவுலர் தான், நல்ல விக்கெட் எபிலிட்டி எடுக்கக்கூடிய பவுலர் தான், ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் பவுலிங் பண்றாரு. நல்லா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோர் ஒரு 2-3 விக்கெட் இல்லை. பஞ்சாப்க்கு எகென்ஸ்டாக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, 3 விக்கெட்டு, ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் இல்லை, பாக்கி எல்லா மேட்சும் ஒரு 2-1. ஈடன் கார்டன்லேயும் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கேகேஆருக்கு எகென்ஸ்டா நல்ல பவுலிங் போடுவார், மேபி இன்னைக்கு ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் கன்ஃபார்மாக எடுப்பார். பேர்லெட் ஓகே தான், ஓரளவுக்கு டெத்லி பவுல் போடுவார், ஓரளவுக்கு டீசெண்டாக விக்கெட் எடுக்கிறாரு. கடைசி மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா ஒரு 1-2-1 கேகேஆருக்கு எகென்ஸ்டா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் கூடிய பிளேயர் தான். ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா நல்ல பவுலிங், ரீசெண்டாக நல்ல பர்ஃபார்மிங், நம்ம இந்தியன் டீமில் நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான், நல்ல விக்கெட் டேக்கர் தான். ரீசெண்டாக ஒரு 1-2-1 எல்லா மேட்சும் ஓரளவுக்கு விக்கெட் எடுத்துருக்காரு, அதுக்கு பிஃபோர் ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. கேகேஆருக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு, 1-2, இடையில 2 மேட்ச் இல்லை, ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்டன்லேயும் ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. இந்த மேட்ச் ஒரு நல்ல ஒரு டீசென்ட் பிக் தான். யுவேந்திர சலால் அந்த டீம் பெருசா நம்பிக்கை வச்ச ஒரே ஒரு ஸ்பின்னர் இவர் தான். போன சீசன்ல எல்லாம் எல்லா மேட்சுமே விக்கெட், 3 விக்கெட் 2 விக்கெட் கன்ஃபார்மா எடுத்துட்டு இருந்தாரு. இந்த சீசன் இனிஷியல்ல ஸ்ட்ரகிள் பண்ணாரு, பட் ரீசெண்டா பிக்கப் பண்ணிட்டாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட், அதுக்கு பிஃபோரா 2-4-1, அதுக்கு பிஃபோரா விக்கெட் இல்லாம இருந்துச்சு, பட் கடைசி 4 மேட்சஸ் விக்கெட் வந்துட்டாரு. கேகேஆருக்கு எகென்ஸ்டாவும் நல்ல ரெக்கார்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 4-1, 4-5, ஒரே மேட்ச் மட்டும் தான் விக்கெட் இல்லை, கடைசி 5 மேட்சஸ்ல ஒரு 14 விக்கெட், நல்ல ஹை எபிலிட்டி பிளேயர் தான். கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்துலயுமே 2 மேட்ச் விளையாண்டுருக்காரு, அதுல ஒரு மேட்ச் 1, ஒரு மேட்ச் 4 விக்கெட், நல்ல டீசென்டான பவுலர். ரீசெண்டா இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்காரு திருப்பி. பிராரர் அவ்வளவு ஒன்றும் பெரிய பவுலர் கிடையாது, ஓரளவுக்கு 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு. அவர் ரீசெண்டா ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி 1-2-1, அதுக்கு பிஃபோரா ஒன்றும் இல்லை. ஹெச் நமக்கு பஞ்சாப்க்கு எகென்ஸ்டா கேகேஆருக்கு எகென்ஸ்டா ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு 4 மேட்ச்ல. ஈடன் கார்டன்லயும் ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்காரு, ஓரளவுக்கு ஓகே, அவ்வளவுதான். டீம் பேசிட்டு பார்க்கும்போது குர்பாஸ் பெருசா இம்பாக்ட் ரீசெண்டா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, எஸ்எல் அவ்வளோ டீசென்ட் பிக்கா இருக்காது. நரேன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்காரு, இந்த மேட்ச் டீசென்ட் பிக்கா இருப்பாரு. ரஹானி நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டா, அவரும் ஒரு டீசென்ட் பிக்கு. வெங்கடேஷ் ஐயர் ஜிஎல் யூஸ் பண்ணிக்கலாம், ரிங்கு சிங்க்கும் ஜிஎலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரசல் ஒரு டீசென்ட் பேட்டிங் பவுலிங் ரெண்டுக்குமே பாயிண்ட்ஸ் எடுப்பாரு, ஓவர்ஸ் கொடுத்தா மேபி இவர் ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு. ரமன்தீப் சிங்க்கு பெருசா இம்பாக்ட் இல்லை. மொயின் அலி இந்த மேட்ச் கண்டிப்பா 11ல இருந்துச்சுன்னா இவரும் ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு. ஓவர்ஸ் கண்டிப்பா ஒரு 2-3 ஓவர்ஸ் கிடைக்கும், விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு, இவரும் ஒரு டீசென்ட் பிக்கு. ரகுவன்சி ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பிக்கா தான் இருப்பாரு. ஹர்ஷித் ராணா ரீசெண்டா நடந்த எல்லா மேட்சஸும் விக்கெட் இருக்கு, ஹர்ஷித் ராணாவும் ஒரு டீசென்ட் பிக்கு. வருண் சக்கரவர்த்தி எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்கிறாரு. ஹர்ஷித் ராணா வைபவ் வர டெத் பவுலிங் போடுவாரு, வைபவ் வர ஜிஎலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீமை பொறுத்தளவுக்கு பிரியான் சாரியா இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்றாங்க, இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு டீசென்ட், ஓரளவுக்கு 20-30 ரன்ஸ் எடுத்து கொடுக்குற அளவுக்கு எபிலிட்டி இருக்கு, இவங்களும் ஒரு நல்ல சேஃப் பிக்கா இருப்பாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மேட்ச் நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் எதிர்பார்க்கலாம், இந்த மேட்சுக்கு நல்ல ஒரு பிக்கப்பா இருப்பார் ஸ்ரேயஸ் ஐயர். இங்கில்ஸ் ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஜிஎலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வதேராக்கு பெருசா சான்சஸ் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஒன்றும் இல்லை, இவரையும் ஜிஎலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
சசாந்த் சிங் லோவர் ஆர்டரில் இறங்குறாரு. மேபி அவருக்கும் மிக்சடு பர்ஃபார்மன்ஸ் தான். இவரையும் ஜிஎல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோனிக்ஸ் மேபி இந்த மேட்ச் இருந்தால் பவுலிங் பண்ணுவார், இவரையும் ஜிஎலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேபி மேக்ஸ்வெல் திருப்பி உள்ள வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு. மார்க்கோ ஜான்சன் இந்த மேட்ச் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுப்பார். ஒரு டீசென்ட் பிக்கு, கன்ஃபார்ம் பிக்கப்பாக இருப்பார். பேர்லெட்டு ஓரளவுக்கு ஸ்கோரர், விக்கெட் எடுக்கிறவர் தான், அவர் ஒரு நல்ல பிக்கு தான். ஹர்ஷீப் சிங் மஸ்ட் பிக்கப் இந்த மேட்ச். அவரும் ஒரு 2 or 3 விக்கெட்ஸ் கண்டிப்பாக இந்த மேட்ச் எடுப்பார். சலாலும் கண்டிப்பாக விக்கெட் எடுக்க வாய்ப்புள்ள பிளேயர் தான், அவரும் மஸ்ட் பிக்காக இருப்பார். எஸ்எல்லை பொறுத்தளவுக்கு சேஃப் வைஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சுனில் நரேன், ஸ்ரேயஸ் ஐயர் தான் இந்த மேட்ச்ல. வேற பெருசா ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ரஹானே ஒரு நல்ல சாய்ஸா இருப்பாரு. பிரியன்ஸ் ஆர்யா இனிஷியல் ஓரளவுக்கு நல்ல ஹிட்டிங் கொடுக்குற பிளேயர் தான். மேபி பவர் பிளே ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டாருன்னா மேபி நல்ல ஹை ஸ்கோரிங் வர வாய்ப்பு இருக்கு. ஜான்சன் கண்டிப்பாக 2 விக்கெட். ஹர்ஷ்தீப் சிங்கும் கம்பல்சரி 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ராணாவும் டீசென்ட் பிக்கு. சலாலும் இந்த கிரவுண்ட்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, இடையில 4-5 விக்கெட் எடுத்திருக்காரு. இவங்களையும் ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டனா யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எல் டீமை பொறுத்தளவுக்கு இதுதான் சேஃப் பிக் இப்போதைக்கு. இதுல வந்து நரேன் கேப்டன், ஐயர் வைஸ் கேப்டன். இப்போதைக்கு இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேயிங் 11ம் ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி 10 நிமிஷத்தில் எஸ்எல் டீம், ஃபைனல் எஸ்எல் டீம் டெலிகிராமில் வரும். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.